ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம புதினா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரியான புதினா சட்னி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரியான புதினா சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதினாவை நம்ம சம்மரில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சட்னிக்கு நாம் ஒரு பொடி அரைக்க போகிறோம். அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்க்கலாம். தனியா அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், வெள்ளை எள்ளு அரை ஸ்பூன், எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இருக்குது. ப்ரௌன் கலரில் வந்திருக்குல்ல, இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே வாணலியில் இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க, முழுசாக போடாதீங்க, வெடிக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம வறுத்தாச்சு. இதோடு நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பழுத்ததாக எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருக்கட்டும். தக்காளியை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஓகே, வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம புதினா சேர்த்துக்கலாம். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் புதினா சேர்த்துருக்கேன். புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். இந்த சட்னியில் தேங்காய் சேர்க்காததால் அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க. நீங்கள் 2 நாளைக்கு தேவையானது கூட செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், புதினா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பவுடர் மாதிரி அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதோடு நம்ம தக்காளி புதினாலாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இதோடு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். வெல்லம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன். இதோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். ரொம்ப சேர்க்காதீங்க, தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓகே, புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு. தாளிப்புக்கு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இதோட உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை அண்ட் புதினா சட்னியோடு சேர்த்துடலாம். நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடில் நீங்கள் இந்த புதினா சட்னி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக வருங்க. இந்த புதினா சட்னியை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.